சிட்டி யூனியன் பேங்க்ல புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்க 5 டைப்ஸ் ஆஃப் கரண்ட் அக்கவுண்ட்ஸ். ஸ்டார்ட் அப், ரெகுலர், சில்வர், கோல்ட், பிளாட்டினம். சிட்டி யூனியன் பேங்க். இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரை திருப்பூர் வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் சந்தித்து வருகின்ற ஜூலை 22, 23 தேதிகளில் திருப்பூருக்கு வருகை வரும் தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களை சந்திப்பதற்காக நேரம் கேட்டு கடிதம் கொடுத்திருக்கின்றோம். ஏன்னா பல்வேறு மக்கள் பிரச்சனைகளை குறித்து பாரதிய ஜனதா கட்சி திருப்பூர் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக அவரிடம் கோரிக்கைகள் முன்வைக்க வேண்டியது இருக்கிறது. குறிப்பாக மத்திய அரசு நலத்திட்டங்கள் திருப்பூரில் செயல்படுத்தப்படும் விதம் குறித்தும், அதில் ஏற்படுகின்ற காலதாமதங்கள் குறித்தும், அதில் நடைபெறுகின்ற ஊழல்கள் குறித்தும், மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்காத திருப்பூர் மாநகராட்சி குறித்தும் அவரிடம் விலாவரியாக மனு அளிக்க வேண்டியிருக்கின்றது. அனைத்துக்கும் ஆதாரங்களோடு அவரிடம் கொடுக்க வேண்டி இருப்பதால் அதுக்கான நேரத்தை கேட்டிருக்கின்றோம். ஆனால் வழக்கம் போல மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நேரம் கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு என்று கூறியிருக்கின்றார். மக்கள் பிரச்சனைகளை தான் அந்தந்த மாவட்டத்துக்கு முதல்வர் வருகிறதாக சொல்றாங்க. ஆனா அந்த பிரச்சனைகள் குறித்து ஒரு தேசியத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சி, மாநிலத்தில் எதிர்கட்சியாக செயல்படுகின்ற கட்சிக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பதற்கு கூட மாவட்ட நிர்வாகம் தயங்குகிறது. இதையும் மேலிடத்தில் சொல்லி உத்தரவு கிடைத்தால் உங்களை அழைக்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார்கள். இது ஒரு கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம். இரண்டாவது கோரிக்கை, ஏற்கனவே பீகார்ல நடந்துட்டு இருக்கிற மாதிரி இன்றைக்கு தமிழகத்திலும் பங்களாதேஷிலிருந்து வந்தவர்களை வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்று போலி ரேஷன் கார்டு, ஆதார் கார்டுகளை தயாரித்து அவர்களை வேலைக்கு அமர்த்துவது மட்டுமல்ல, அவர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கு சில அரசு அதிகாரிகள் மூலமாக சில அரசியல் கட்சிகள் முயன்று கொண்டிருப்பதையும் அவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கின்றோம். அதுக்கு வேண்டி சில ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிகள், ஆட்களை நியமிக்கின்ற ஏஜென்சிகளாக செயல்படுகிற சில நிறுவனங்கள் அரசு அதிகாரிகளோடும் சில நிறுவனங்களோடும் சேர்ந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றது. இதையும் அவர்கள் கண்டுபிடித்து உரிய நடவடிக்கை, குறிப்பாக ரேஷன் கார்டு இன்னைக்கு சாமானிய மக்களுக்கே கிடைக்கிறது இல்லைங்க. பல்வேறு கஷ்டங்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு எப்படி அவ்வளவு சுலபமா கிடைக்குங்கிறது தெரியல. இது குறித்தும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றோம். மூன்றாவது, BLO பூத் லெவல் ஆபீசர்ஸ் இறந்தவர்கள் பட்டியலையும் வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்தவர்களுடைய பட்டியல், இரட்டை வாக்காளர்கள் பட்டியல், அந்த வாக்காளர் பட்டியல் இருக்கிறத பற்றி பல்வேறு கடிதங்கள் மூலமாகவும் உரிய விண்ணப்பங்கள் மூலமாகவும் அந்த BLO ஆபீசர்ஸ் கொடுத்தா கூட அதை நீக்கிறதுக்கு அவங்க தயங்குறாங்க. இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாவிட்டா 100 பேர் இருக்கிற வாக்காளர் பட்டியல்ல 60 பேர் தான் உண்மையா இருப்பாங்க. வாக்கு சதவீதம் குறைஞ்சிருச்சுன்னு சொன்னா இறந்தவர்களையும் வேறு இடத்துக்கு போனவர்களையும் வச்சுட்டு இருந்தா வாக்கு சதவீதம் குறையத்தான் செய்யும். அரசு அதிகாரிகள், குறிப்பா BLO ஆபீசர்ஸ் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம். இதை மூன்றையும் உரிய முறையில் பரிசீலிப்பதாக கூறியிருக்கின்றார். முதல்வர் வருகை அப்போது இவர்கள் அனுமதி கொடுக்காவிட்டால் ரோட்ல நின்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக முதல்வரை சந்திக்க திட்டமிட்டிருக்கின்றோம். அதுக்காவது முதல்வர் செவிசாய்ப்பாரா என்று பார்ப்போம். பணம் வாங்கிட்டு 2 நாள் 3 நாள் தான் அவன் வேலை பார்க்கிறானுங்க. வேற இடத்துக்கு போயிடுறான். இந்த 4000 ரூபாய் கொடுத்து உங்களை சேர்த்த சொன்னா அவ்வளவுதான், உங்களை சேர்த்து விட்டா அவன் வரலிங்கிற மாதிரி இந்த ஏஜென்சிகள் பதில் சொல்லிட்டு விட்டுறாங்க. இவங்க மேல CSR போடப்பட்டிருக்கு. அதுல பாதிக்கப்பட்ட நம்ம நபரே இருக்காரு, நம்ம கட்சிக்காரர் கூட பாதிக்கப்பட்டிருக்காரு. 4000 ரூபாய் கொடுத்து 2 பேர்த்து நிமிஷம் 2 நாள்ல அவருக்கு போயிட்டார். CSR போடுறாங்க, போலீஸ் நடவடிக்கை எடுக்கிறதில்ல, FIR போடுறதில்ல. CSR யார் மூலமா போடப்பட்டதோ அவங்களுக்கே தெரியாம அதை கேன்சல் பண்ணிடுறாங்க. அதுக்கான ஆதாரம் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கோம், நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். இல்லைன்னா அடுத்த கட்ட நடவடிக்கையை BJP